கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து யாக்கோபு 1வது அதிகாரம், ஓரிரு வசனங்கள். இந்த கடிதமானது யாக்கோபுவினால் எழுதப்பட்டது. சிதறியுள்ள 12 கோத்திரங்களாகிய யூத விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். ஸோ இவங்க ஏன் சிதறி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் இருந்ததுனால ஒரு நகரத்திலேருந்து இன்னொரு நகரம், ஒரு பட்டணத்திலேருந்து இன்னொரு பட்டணம் ஓடி போய் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஸோ இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த விசுவாசிகளுக்கு யாக்கோபு எழுதினது. யாக்கோபினுடைய முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறேன் நான் 2வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையாகிய பொறுமையானது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஸோ அவருடைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது நீங்கள் அந்த சூழ்நிலையை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்றார். நம்ம உடனே கேட்கலாம், நம்ம அது எப்படி மிகுந்த சந்தோஷமாக, எதற்காக மிகுந்த சந்தோஷமாக நான் இதை கருத வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, உங்களுடைய விசுவாசமானது பரீட்சைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அந்த விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு மத்தியிலே ஒரு பொறுமையை உண்டாக்கும் என்று எண்ணி அந்த சோதனைக்கு மத்தியிலே நீங்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் இருங்க அப்படின்றார். ஸோ பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயம். அந்த பொறுமைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய காரியத்தை என்னுடைய வழியில் செய்யாமல் கர்த்தருடைய வழியில் செய்ய நினைப்பதுன்றது தான் பொறுமை. ரைட்? நம்ம உடனே நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் வந்து நமக்கு சகித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பலமானது இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கர்த்தரானது அவர் அந்த பலத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறார் நம்மளுடைய விசுவாசத்தின் பரீட்சை பொழுது அப்படின்றத சொல்றாரு ஃபர்ஸ்ட். 2வது வந்து பாருங்க, அவருடைய கவுன்சில் இன்னும் அழகா இருக்கு. ஆலோசனை 4வது வசனத்துல, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு அந்த பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அந்த பொறுமையிலையும் நம்ம ஒரு சில சமயம் லிமிட் வச்சு தான் செயல்படுவோம். ஸோ ஓகே 50% அப்படின்னோன்னா ஓகே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையை பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல நமக்கு ஆலோசனை எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொறுமையும் பூரணமாகும்படிக்கு நாம் அதை அலோவ் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ அந்த பொறுமையானது பூரணமாக நம்மிடத்தில் கிரியை செய்யும்படிக்கும், அந்த பொறுமையானது நிறைவுள்ள வகையில் நம்மிடத்தில் செயல்படும்படிக்கு அப்படிங்க நிற்கும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோம். அதாவது அநேக குணாதிசயங்களோடு கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய மனுஷனாகவும் மனுஷியாகவும் அந்த இடத்துல இருப்போம் அப்படின்றார். ஸோ அந்த பொறுமையிலையும் ஒரு 50% வச்சு செயல்பட வேணாம் அப்படின்றாரு. இதுக்கு மத்தியில் இன்னொரு ஆலோசனை இருக்கு. அது 5வது வசனம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நான் சோதனைகள் இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நான் செயல்படாமல் இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஞானம். ஸோ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவராகவும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றார். ஸோ இதில் கடவுளுடைய குணாதிசயத்தை சொல்கிறார். ப்ரே பண்ணும்போது நம்ம கடவுளுடைய குணாதிசயத்தை முழுமையாக தெரிஞ்சால்தான் அவ்விசுவாசத்தில் ப்ரே பண்ண மாட்டோம். ஸோ அவர் கடவுளுடைய குணாதிசயம் எப்படி சொல்கிறாருன்னா, சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவர். அதாவது ஞானத்தை வந்து பிச்சு பிச்சு கொடுக்க மாட்டார், முழுமையாக எனக்கு தேவையானவைகளை கொடுக்கக்கூடியவர் தான். 2வது, ஞானத்தை ஏன்பா அடிக்கடி வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி நம்ம மேலே கடிந்து கொள்ள மாட்டார். ரைட்டு? ஒரு சில சமயம் வந்து ஒரு சில விண்ணப்பங்களை ஒரு சில நபர்கள்ட்ட தொடர்ச்சியாக வைக்கும்போது டக்குன்னு அவங்க எரிச்சல் அடைஞ்சிருவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவர் கர்த்தர். அதே சமயத்தில் நம்ம சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை கேட்கும் பொழுது நம்மிடத்தில் கடிந்து கொள்ளக்கூடாத இருக்கக்கூடிய ஒரு கர்த்தர்கிட்ட தான் ஞானத்தை கேட்கிறோம். ஸோ முடிவில் என்ன சொல்றாரு, அப்பொழுது அந்த ஞானமானது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றார். ஸோ இந்த சோதனைகளுக்கு மத்தியிலே அந்த பொறுமையை பூரண நிறைவுள்ள வகையில்
செயல்படுத்த நமக்கு ஞானத்தில் குறைவு இருந்தால் கர்த்தரிடம் கேட்கலாம். கர்த்தரானவர் கொடுப்பார். இது இன்னைக்கு டிவோஷன். தேங்க்யூ ஸோ மச். யூ ஹாவ் அ கிரேட் டே.